மழையாக இருந்தாலும் கொளுத்துகிற வெயிலாக இருந்தாலும் நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஆற்றலும் திறமையும் திமுக செயல்வீரர்களுக்குத்தான் உண்டு, குறிப்பாக தனியரசுக்கு உண்டு என்பதை இங்கே சுதர்சனம் குறிப்பிட்டதைப் போல என்னை பொறுத்த மட்டிலும் தலைவர் கலைஞரோடு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக மிக நெருங்கி பழகியது மட்டுமல்ல, அவரோடு உட்கார்ந்து ஆய்வுகளை நடத்துகிற அமைப்பு செயலாளராகவும் நான் பணியாற்றியிருக்கிறேன். அதே போல நம்முடைய தலைவர் தளபதி அவர்களோடும் அமர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்துகிற கூட்டங்களிலே கலந்து கொள்ள வாய்ப்பையும் நான் பெற்றிருந்தேன். அதே போல இப்பொழுது கழகத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற உயர்நிலை செயல் திட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இருந்ததோ அத்தனையும் அமைந்திருக்கக்கூடியவர் தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வேன். இங்கே சுதர்சனம் சுட்டிக்காட்டியதைப் போல பதில் சொல்வதிலே ஷார்ப்பாடுகிறார். அதனால்தான் எல்லாருடைய கண்ணும் அவரை பார்த்து கொடுத்துகிறது. இவ்வளவு குறுகிய காலத்தில் அரசியலுக்கு வந்தில்லை, அவர் வந்து இந்தியா பூராவும் இருக்கிறவனும் பார்வை செலுத்தி அவரை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் இப்பொழுது தளபதி மு.க. ஸ்டாலினை விட விட்டு விட்டார்கள். உதயநிதியை தான் குறிவைக்கிறார்கள். காரணம், அவர் கலைஞரை போல வளர்வதற்குரிய எல்லா விதமான தகுதியும் பெற்றிருக்கிறார் என்பதால் பொறாமைப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உதயநிதி அவர்களிடத்திலே இருக்கின்ற ஒரு மிக சிறந்த குணம் என்னவென்றால் குயிக் அண்ட் டிசிஷன், குயிக் இன் எக்ஸிகியூஷன் என்று சொல்வார்கள். ஒரு முடிவை எடுத்தால் உடனடியாக முடிவெடுப்பதும் அந்த முடிவை உடனடியாக அமல்படுத்துகிற ஒரு திறமை கலைஞரிடத்தில் இருந்தது. அது இன்றைக்கு நம்முடைய உதயநிதியிடத்திலே நான் காண்கிறேன்.